கவனிங்க, உள்ள இருக்கிற ஆவி உங்க ஆவியிலிருந்து அவர் வெளியே கசிய ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுடைய சரீரத்துக்கு அது வரும்போது உங்க சரீரம் அது இயேசுனுடைய சரீரமாய் மாறிவிடுகிறது. அவர் உங்களுடைய மனதை அவர் நிரப்பும் போது உங்களுடைய எண்ணம் இருக்கு பாருங்க, உங்க எண்ணம் அது தேவனுடைய எண்ணமாய் மாறிவிடுகிறது. உங்களுடைய உணர்ச்சி அவர் நிரப்பும் போது, அந்த வெறி உங்க ஆசையை நிரப்பும் போது தேவனுடைய ஆசை மட்டும்தான் இருக்கும். அவர் உங்களுடைய விருப்பங்களில் உங்களுடைய தீர்மானங்களில் வரும்போது இனிமேல் ஏன் இஷ்டம் உங்கள் இஷ்டம் அப்படிலாம் இல்லை. ஆண்டவரே ஏன் இஷ்டம் இல்லை, ஆண்டவரே உங்கள் இஷ்டம், ஆண்டு உங்கள் சித்தம், ஆண்டவரே அதெல்லாம் கிடையாது. ஏன் சித்தம், அவருடைய சித்தம், அது ஒரே சித்தமாயிருச்சு. நினச்சி பாருங்க. ஏன் நம்ம இப்போ சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பேதுரு கூப்பிட்டான். அவன் தண்ணியில் நடந்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த கடல் மேலே நடந்தப்போ பயங்கரமான புயல் வந்துச்சு, அலை வந்துச்சு. உதவி செய்யுங்கன்னு கேட்டான். அந்த நேரத்தில் இயேசு 6 அடிக்கு தூரமாக இருந்தார். அவர் இங்கே இருந்தார், இவன் இங்கே இருந்தா. உதவி செய்யுங்க கேட்டான். உடனே இயேசு கையை கொடுத்தாரு, அவனை தூக்கி விட்டார். இப்போ இயேசு உள்ளேயே வந்துட்டாரே. இப்போ நீங்க எப்படி கீழே போக முடியும்? நான் நல்லா இருந்துச்சுன்னா கவனிங்க பிரியமானவர்களே, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க இன்றைக்கு எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ அது மாறக்கூடியது, அது தள்ளப்படக்கூடியது, அது அசைக்கப்படக்கூடியது, அது காணாமே போகக்கூடியது. இதுதான் என்னுடைய இங்கிலீஷ். டிக்ஷனரி எல்லாம் பார்க்காதீங்க, இருக்காது. எதெல்லாம் நீங்க இன்னைக்கு பயப்படுறீங்களோ, நீங்க எதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சவால் கொடுக்குதோ அது தற்காலிகமானது. தேவனோடு இருக்கிற உங்களுடைய உறவு அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நிச்சயமானது. ஆமென். ஷலபரந்தரியா போகரபசி. அந்த உணர்வோடு கூட நீங்க வாழணும். உங்களுடைய சுகம் அது இயேசுவோடு கூட இல்ல. உங்களுடைய வெற்றி பரலோகத்துல இல்ல. இதுதான் முக்கியமான ஒரு முக்கியத்துவம். பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய முக்கியத்துவம். எல்லா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே உங்க அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே அப்படின்பாங்க. உங்களுடைய அன்பை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அன்பை கொடுங்க ஆண்டவரே. உடனே அப்பா சொல்லுவார், பிதா சொல்லுவார், 1 லிட்டர் லவ்வா கொடுப்பா. ஒரு தேவதூதன் 1 லிட்டர் லவ்வா கொண்டாந்து ஊத்துறானா? மக்கள் அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. பரலோகத்தோட வேலையே அதான். இப்ப என்ன அங்க மாலா நடத்துறாங்க. 1 கிலோ புளி இந்தா எடுத்துக்கோ, இந்த சர்க்கரை 1 கிலோ எடுத்துக்கோ, அங்க எண்ணெய் 1 கிலோ எடுத்துக்கோ. நீங்க என்ன பரலோகத்துல கடை நடத்திட்டு இருக்கிறாங்களா? முழு பரலோகம். ஆமென், ஆமென். அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஆமென். அந்த கிறிஸ்து. ஆமென். ஆண்டவரே ஷடல மந்தரப சுந்தரபர மந்த. அவர் உங்க இந்த ஒரே வெளிப்பாடு தான். அதை நாங்கள் உங்கள் மூளை செலவை பண்ணியிருக்கிறோம் 40 நாளுக்கு. வேற எதுவும் புதுசாலாம் நம்ம சொல்லலை, எதுவும் புதுசாக சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னால் மேற்கொள்ள முடியல ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொன்னார், அப்படியாப்பா, ஓ அப்படியாப்பா, நான் முயற்சி பண்ண ஆண்டவரே. உன்னை யாருப்பா முயற்சி பண்ண சொன்னது தம்பி?
அறிவில்லாமையினால தான். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், இந்த வெளிப்பாடு வந்த பிறகு எல்லா தாக்குதல் எனக்கு இருந்துச்சு பாருங்க, ஆனால் அவட்ட போய் கெஞ்சுறது இல்லை. நான் உடனே என்ன சொல்கிறேன்னா, நான் உள்ளிருந்து மொண்டு கொள்ளலை, என்னுடைய ஆவியிலேருந்து நான் எடுத்துக்கொள்ளலை, நான் எடுக்கணும், என்னுடைய ஆவியிலேருந்து நான் எடுக்கணும். அது உள்ளிருந்து எடுக்கிறது தான் கேள்வி. உள்ளிருந்து வெளியே கொண்டு வர, அது வெளியிருந்து கெஞ்சி ஐயோ உள்ள வரணும் அப்படின்ற கெஞ்சி கூத்தாடுறது இல்லை. அது உங்களுக்கு புரியுதா? ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம், அதுக்கப்புறம் முடிக்கும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். நீங்கள் படிச்சிருப்பீங்க 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் எல்லாரும் திறந்த முகமாய் எல்லாரும் சொல்லுங்க, கவனிங்க, கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இஸ்ரவேல் மக்கள் பட்டிருந்துச்சு. அவங்களால மகிமையை பார்க்க முடியாது. ஆனா கிறிஸ்து வந்தப்போ, ஆவியானவர் உள்ளே வந்தப்போ, அந்த ஆவி மனிதன் அப்படியே திறக்கப்பட்டான். கலாசி அந்த ரபாக்கா, உங்களுடைய உள்ளான கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எல்லாருமே எல்லாவற்றையும் பார்க்க முடியும். நாம் எல்லாரும் நீங்க மகிமையை பார்க்க முடியும், நான் மகிமையை பார்க்க முடியும், எல்லாரும் மகிமையை பார்க்க முடியும். நீங்க தனியா விடலப்படல, எப்பா உன்னை நீ ஒதுக்கப்படல. ஆண்டவர் யுத்தம் செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, ஒருத்தரும் தப்பி போலையாம். ஒருத்தரும் தப்ப முடியல. நீங்க ஆவியானுடைய பாடசாலையில் இருக்கிறீங்க, யாரும் ஒருத்தரும் தப்பவில்லைங்க. எல்லாரும் நம்புங்க. சில சொல்லுவாங்க, அண்ணா அந்த பையன் அவன் நல்லா கத்துறானா, இவன் கீழே விழுகிறானா, உருள்றான்றா, இவன் சிரிக்கிறான், அப்படி குதிக்கிறான், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா. ஆண்டவன் விட்டாரா என்ன? ஆண்டவர் ஒரு வேலையை ஆரம்பிச்சார்னா அது பரிபூர்ணமான வேலை. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் பார், இதோ பார், ஒரு கண்ணாடியில காண்கிறது போல. கண்ணாடி தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மகிமையை. கர்த்தருடைய மகிமை எங்க இருக்கிறது? நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்க சொல்லுங்க, உள்ள இருக்குன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். சரியா? பிசாசு எங்க இருக்கிறா? ஸ்மார்ட்டான ஆளுகதான்.
least 10 people will 10 பேராவது உள்ள இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். didn't satisfy my expectation. நீங்க என்னுடைய எதிர்பார்ப்பை திருப்திப்படுத்தல. Actually, all your victory உடைய எல்லா வெற்றியும் உள்ள இருந்து வருது. ஆமென். that's why the அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உனக்குள் இருக்கிறவர் is great. இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட மகா பெரியவர். Where is the devil? பிசாசு எங்க இருக்கிறான்? உலகத்துல இருக்கிறான். தேவன் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பிசாசு எங்க இருக்கிறான்? உலகத்துல இருக்கிறான். Outside, வெளியே இருக்கிற வந்து வரான் பாருங்க, உள்ள இருக்கிற தேவன் இருக்கிறாரு. imagine நினைச்சு பாருங்க. prime minister. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து உங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். The prime minister பிரைம் மினிஸ்டர் உள்ள வீட்டில் இருக்கும்போது எல்லா செக்யூரிட்டியும் உங்ககிட்ட தான் இருக்கும். a thief comes. ஒரு திருடன் வரான் வெளியே இருந்து, நீங்க என்ன செய்வீங்க? அழுவீங்களா? Everybody say எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். we all நாம் எல்லாரும் the open திறந்த முகமாய் திறந்த ஆவியோடு கூட the glory. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே You can see the glory. நீங்க மகிமையை பார்க்க முடியும். நான் என்னால மகிமையை காண முடியும். I have seen the glory. நான் கர்த்தருடைய மகிமையை நான் 14 வயது பையனா இருக்கும் போதே பார்த்திருக்கிறேன். I didn't know what it is. அது என்னன்னு எனக்கு தெரியல. One Christian teacher, ஒரு கிறிஸ்தவ டீச்சர் நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு சின்ன வீட்டில். Sunday they அது ஞாயிற்றுக்கிழமை அங்கே சபை வச்சுருப்பாங்க, லுத்ரன் சபை. was praying. நான் ஆண்டவரே நான் இயேசுவை பார்க்கணும்னு சொன்னேன் பாரு. நான் உங்கள் முகத்தை பார்க்கணும்னு அப்படியே என் கண்ணை மூடிட்டு இருக்கிறேன் பாருங்க. திடீர்னு ஒரு சூரியன், நடுப்பகல் சூரியன் இருக்கும் பாருங்க, எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அப்படியே என்னால் அதை விவரிக்கவே முடியாது. அப்படியே அந்த மூளையிலேருந்து அப்படியே வருது. அப்படியே சின்ன பையன், நான் 13-14 வயசு தான் எனக்கு. அப்படியே நடுங்குறேன், ஆடுறேன். அது வருது. ஐயோ என்னால் தாங்கவே முடியல. எதுவுமே அந்த அளவுக்கு பிரகாசமாக இல்லை. God, all can see. எல்லாரும் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். எல்லாரும் இயேசுவை பார்க்க முடியும். எல்லாரும் தேவதூதர்களை பார்க்க முடியும். எல்லாரும் பரலோகத்தை பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் அந்த முகமுடிய அது திறந்துட்டாரு. நம்ம ஆவி அவர் திறந்துட்டாரு. நமக்கு ஆசை இல்லாதான் பிரச்சனை. God says, ஆண்டவர் சொல்றாரு, நீ மட்டும் என்னை தேடுனேன்னா உன்னுடைய முழு இருதயத்தோடும் நீ என்னை கண்டடைவாய். நான் ஆசைப்படுறேன்பீங்க, நான் உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னு சொல்லுவீங்க. என்னுடைய எல்லா இருதயத்தோடும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் முதல் கட்டளை. நீங்கள் கவனிக்கிறீங்களா? முதல் கட்டளை ABCDA. ஏவே என்னன்னா, கர்த்தராகிய ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நேசின்னு இருக்கு. soul means ஆத்மானா உங்களுடைய எல்லா ஆசை, ஏன் மகன், ஏன் மகள், ஏன் கணவன், ஏன் மனைவி, ஏன் லவர், நான்சென்ஸ், எல்லா மனது. யாருமே சொல்ல முடியாது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என் மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு, இயேசுவை சுற்றியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. அப்படி சொல்ல முடியுமா? என் மனசில் சாப்பிடும்போது எல்லா நேரமும் இயேசு 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 இயேசு, உங்களை நான் பார்க்கணும், உங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன், நான் உங்களால் பயன்படுத்தப்படணும் அப்படின்னு முழு மனதோடு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? முழு ஆத்மாவோடு அப்படி யோசிக்கிறீங்களா? உங்களுடைய முழு பலத்தோடு கூடயும், சரீர பலத்தோடு கூட நீ என்னை கண்டடைவா என்றார் ஆண்டவர். ஆமென். ஆண்டவரே, எஸ் லார்ட், ஆமென். மாந்தராம் சந்தரா கத்தரா. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உத்தரவாதம். உன் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, டீல், எனக்கு உனக்கு ஒரு டீலு. நீ என்னை தேடு, நீ என்னை நேசி, முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு உணர்ச்சியோடு கூட, முழு சக்தியோடு கூட நான் உனக்கு என்ன காட்டுவேன். ஆமென். ஷாலா பரந்தரா பரா சந்தரா கந்தராபா
மாந்தரா நம்புங்க. இந்த வரும் நாட்களில் ஆமென் தேவனுடைய சபை ஆமென் தேவனுடைய முகத்தை முகமுகமாய் பார்ப்பார்கள். ஆமென் அவங்க பார்ப்பாங்க. சொல்லுங்க, நீங்க ஸ்பிரிட் பர்சனாலிட்டி, நீங்க ஒரு ஸ்பிரிட் மனிதன். யாரு? have a body. உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்குது. You are a spirit. நீங்க ஒரு ஆவி. You live in a body. நீங்க ஒரு சரீரத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. Why when somebody died? ஒருத்தர் மறிக்கும் போது ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டானே என்னை விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்றீங்க. சரீரம் இங்கே தானே இருக்குது. Because the spirit comes. ஏன்னா ஆவி போச்சுன்னா எல்லாம் போயிடும். Everybody say, எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனுஷன். my spirit என்னுடைய ஆவி அது made alive. அது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சுவாசிக்கும் போது என்னுடைய ஆவி அது ஜீவனுக்குள்ள வந்தது. அந்த திரை சீலை கிழிக்கப்பட்டுருச்சு. என்னுடைய ஆவி அவருடைய ஆவி திறக்கப்பட்டுருச்சு. இப்போ இப்போ இயேசுவும் பிதாவும் ஆவியானவரும் எல்லா தேவதூதர்களும் எல்லா பரலோகமும் அது ஒரே மண்டலத்தில் இருக்கிறோம். நான் ஒரு ஆவி, தேவதூர்ல ஆவி, All in the same world. எல்லாம் நான் ஒரே உலகத்தில் இருக்கிறோம். ஆமென். The more you walk in the spirit, நீங்க எந்த அளவுக்கு ஆவியில் நடக்கிறோமோ spiritual world will be அந்த ஆவிக்குரிய உலகம் உங்களுக்கு மிகவும் நிஜமாயிரும் இந்த சரீர பிரகாரமான உலகத்தை விட. மாராலா சாந்தலா மசலாந்தலா ரபா சந்தரா. என்னால் ஏன் பார்க்க முடியல அண்ணா? எல்லா நேரமும் மனசு என் பையன், என் குழந்தை, என் குடும்பம், என் சரீரம், my Kerala fish. என் கேரளா என் கேரளா மீன் மிஸ் ஆகுது. எல்லாரும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சிக்கன் போடுவாங்க, மட்டன் போடுவாங்க. My darling. என் டார்லிங் அல்லா ரசிக்கத்தலா ரபாசியா. என்னுடைய செல்ஃபோன். That's why we. அதனால தான் உங்கள் செல்ஃபோனை நாங்கள் தூக்கிட்டோம் உங்ககிட்ட இருந்து. That's why we stopped giving you meat. அதனால தான் உங்களுக்கு கறி அந்த பீஃபு கொடுக்கல. அலெக்ஸ் அண்ணா மில்டன் உங்களுக்கு கொடுத்தா கூட நான் உங்களுக்கு பீஃப் தரக்கூடாது சொல்கிறேன். இல்லைண்ணா எல்லாரும் முறுமுறுக்காங்கண்ணா, ஒவ்வொரு நாளும் ரசம் கொடுங்கன்னு சொல்லிடுவோம். Anna, they are missing Anna. They அண்ணா அவங்க மிஸ் பண்ணுறாங்கண்ணா, அவங்களுக்கு சோறை மட்டும் கொடு போதும். because you are a spirit man. அவங்களுடைய ஆவி மனுஷன் அப்பா. அவங்க By every word. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைனாலும் வாழ்கிறீங்க. வார்த்தை ஆவியாக இருக்கிறது. உங்களுடைய சாப்பாடே ஆவி சாப்பாடு. ஆமென். Angels, தேவ தூதர்கள் மன்னாவை சாப்பிட்டாங்க. angels, தேவ தூதர்கள் மன்னாவை சாப்பிட்டாங்க. அந்த மன்னாவை தான் இஸ்ரவேல் மக்களும் சாப்பிட்டாங்க. என்னாச்சு தெரியுமா? தேவ தூதர்கள் சாப்பிடும்போது அது ஆவிக்குரிய சாப்பாடாக இருந்துச்சு. ஆனால் கீழே விழுந்த உடனே அதை ஆண்டவர் ஒரு பொருளாக மாற்றிட்டார், ஒரு பூமிக்குரிய உருவத்தை கொடுத்துட்டார். அப்போ இட்லி தோசை அது பூமிக்குரிய சாப்பாடு, that is a spiritual. அங்கே ஆவிக்குரிய சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது. உங்கள் மண்டை குழம்பிருமா? Jesus said, ஏசு சொன்னாரு, எனக்கு ஒரு சாப்பாடு இருக்குப்பா, உங்களுக்கு தெரியாத ஒரு சாப்பாடு எனக்கு இருக்குது. everybody said, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஆவியா இருக்கிறார், ஆவியானவர் ஆவியா இருக்கிறார், தேவ தூதர்கள் ஆவியா இருக்கிறாங்க, பரலோகம் ஆவிக்குரிய உலகம். so I am a அப்ப நான் that world. அந்த உலகத்துக்கு சொந்தம். நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், இந்த உலகத்திற்கு Transit path. கடந்து போற பிரயாணியா வந்திருக்கிறேன். This world is not mine. I'm just a passing. இந்த உலகம் என்னுடையதல்ல, நான் கடந்து போற ஒரு பிரயாணி. Then what will happen? அப்புறம் என்ன நடக்கும்? All your
உங்களுடைய எல்லா கவனமும் அங்கே போது. உங்கள் மனசோட நேசிப்பீங்க. உங்கள் மனசு, உங்கள் முழு இருதயம், உங்கள் முழு ஆத்துமா, உங்களுடைய முழு பலன். அப்புறம் ஆண்டவர் சொல்ல, அப்பா அவன் புரிஞ்சுக்கிட்டான்ப்பா, அவன் எனக்கு சொந்தம். நான் அவன் கூட பேசணுமாப்பா, நான் அவனை பார்த்து சிரிக்கணும்ப்பா, நான் அவனை தொடணுமாப்பா. ஒரு ராலாபா ஜங்கலாபா அந்த ரபா. நீங்கள் ரொம்ப பரலோக சிந்தையோடு கூட வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், வாப்பா வாப்பா நம்ம நடந்து போகலாம்ப்பா, நான் பரலத்துக்கு கொண்டு போகிறேன்ப்பான்னு கொண்டு போவார். ஆமென். அலபதல ரமா சமந்தல ரபா சந்த ரபா கத்தரந்த ரபா கத்தரபா. அவர் உங்களுக்கு எல்லாம் காட்டுவார். ஆனால் நான் காஷ்மீர் பார்க்குறேன். என்னப்பா காஷ்மீர் டூப்ளிகேட்டு, வா நான் உண்மையான காஷ்மீரை காட்டுவேன்னு கூப்பிட்டு போவார். நான் அமெரிக்கா பார்க்கணும், நான் சும்மா அமெரிக்கா உட்கார முடியல. ஆண்டவர் சொல்ல கவலைப்படாத, நீ பார்க்குற பாருங்க எல்லாம், அதெல்லாம் ஒரு மாடல் உலகம். உண்மையான உலகம் அது பரலோகத்தில் இருக்குது. நீ எந்த அளவுக்கு உன்னை துண்டிக்கிறியோ, இந்த உலகத்திலிருந்து உன்னை துண்டிக்கிறியோ, அந்த அளவுக்கு நீ அங்கே போய் ஒட்டிப்ப. எத்தனை பேருக்கு ஒவ்வொரு நாளும் சிக்கன் வேணும்? சில சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் முதல் நாளே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இவ்வளோ நாள் முறுமுறுத்திருக்க மாட்டேனே. நான் ஒரு பழங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அண்ணா. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காத்துட்டு இருக்கிறேண்ணா. ஏதோ ஃபோன் கொடுப்பாங்கண்ணா, நான் என் மனைவியோட சத்தத்தை கேட்கணுண்ணா. மக்கர சங்கத்தன் எல்லாம் இந்த உலகம், இந்த உலகம், இந்த உலகம், என் பேட்டா, என் பேட்டா, என் மகன் இந்த உலகத்தில் மட்டும்தான். நீ பரலோகத்துக்கு போனீங்கன்னா உங்கள் பையனும் பொண்ணு இருந்தா, மம்மி நான் நீ சொல்லுவீங்க, எனக்கு தெரியலையேப்பா, பிள்ளையே இல்லை எனக்கு, நீ யாரு? நீங்கள் குழந்தைகிட்ட போவீங்க, பேட்டா அப்படின்பீங்க. நீங்கள் எல்லாரும் ஆவியான உலகம். உன் கையில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய உண்மையான உலகத்தை காட்டுங்க ஆண்டவரே. நான் ஒரு ஆவியாய் மாறிட்டேன், நான் உன்னதமான மண்டலத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு இந்த உலகம் என்னை பிடிக்க நான் விட மாட்டேன். ஷாட்டாலா பாபா, நான் ஒரு உன்னதமான பிரஜையா இருக்கிறேன், உன்னத பரலோக பிரஜை. குரால பரசி அந்தல மக்கட்டுர அந்த ரபா. அதனால உங்க இருதயத்தை விசுவாசிகள் வரலன்னா, பல விசுவாசிகள் வந்தாங்கன்னா போயிட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு ஆவி மனுஷனா ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு போங்க. இந்த வாரம் பூண்டி முடிஞ்ச உடனே போங்க. 10,000 பேர் வருவாங்க உங்க சபைக்கு. அடா மேஜிக் அண்ணான்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு ஆவிக்குரிய மனிதன் சபைக்கு போகும்போது 10,000 தேவ தூதர்களாக இருக்கிறாங்க. நீங்க அந்த மண்டலத்தில் நடந்தீங்கன்னா அந்த 10,000 போய் சாக்குவாக்குல கொண்டு வருவாங்க. உங்க பிரச்சனை தாசில்தார் உட்காந்துருக்கிறாரு, கலெக்டர் உட்காந்துருக்கிறாரு, இந்த விசுவாசிங்க உட்காந்துருக்கிறார். நீங்க காபிரியல் எங்க, மைக்கேல் எங்கன்னு பாக்குறது இல்லை. நீங்க அந்த உணர்வோடு கூட பரலோக உணர்வோடு நீங்க நடந்தீங்கன்னா, பரலோகம் உங்க யுத்தத்தை செய்யும், பரலோகம் உங்க மக்களை கொண்டு வரும். நான் வாலிபனாக இருந்தப்போ நான் எல்லா பக்கம் இந்தியா முழுவதும் போனேன். பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். தனியாக கிராமங்களில் சைக்கிளோடு போயிருக்கிறேன். பிரயாணம் போகும்போது இந்தியா முழுவதும் நான் பாடுபட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு வயதாகுது சரீர பிரகாரமாக. உள்ளே நான் வாலிபனாக இருக்கிறேன். இப்போ யார் வருவான்னு பிரயாணம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஏன் கவலைப்படுற, அவங்க ஒன்ட்ட வருவாங்கப்பான்னு கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்றேன்னா,
நாம் எல்லாரும் we all நாம் எல்லாரும் with open face, திறந்த முகமாய் திறந்த ஆவியோடு கூட all நாம் எல்லாரும் behold இதோ காண்கிறோம், glory of the Lord. தேவனுடைய மகிமையை காண்கிறோம். Everybody say all can எல்லாரும் சொல்லுங்க, see the glory. எல்லாரும் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். All can see the power of God. எல்லாரும் தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும். Glory means மகிமை என்றால் கவனிங்க, we all, நாம் எல்லாரும் everybody say எல்லாரும் சொல்லுங்க, glory of God. தேவனுடைய மகிமையை பார்ப்பது, Enjoying the glory of God. தேவனுடைய மகிமையை அனுபவிப்பது, Entering into the glory of God. தேவனுடைய மகிமைக்குள் நுழைவது, Experiencing the glory of தேவனுடைய மகிமையை அனுபவிப்பது, அது எல்லாருக்கும் சொந்தம். அந்த எல்லார்ல என்னையும் சேர்த்துதான், நானும் அதுல இருக்கிறேன். see the glory. நான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். I can see the glory of the Lord. I can swim in it. Listen, the glory now. மகிமைனா That's my favorite subject. அது எனக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட். The glory, the word, அந்த வார்த்தை மகிமைன்ற வார்த்தை எபிரேய மீன் வந்து கஃபோத் meaning, அப்படின்னா பயங்கரமான ஒரு பாரம். tongues அந்நிய பாஷை, is the glory language. அது மகிமையின் பாஷை. Prophecy, you தீர்க்கதரிசி நீங்க சொல்ற தீர்க்கதரிசனம் சொல்றாங்க பாருங்க, அது தீர்க்கதரிசன மகிமை. சுகம்ன்றது அது ஒரு அளவு மகிமை. all the gifts. இந்த எல்லா ஆவியின் வரங்கள் அதெல்லாம் ஒரு மகிமை அளவு. That means God's. அப்படின்னா ஆண்டுடைய வல்லமை வெளிப்படுவது, ஆண்டுடைய அறிவு வெளிப்படுவது, ஆண்டவருடைய சப்தம் வெளிப்படுவது. அதுக்கப்புறம் ஆவியின் கனிகள் அன்பு, That's also அதுவும் மகிமை தான். God's love, தேவனுடைய அன்பு, God's joy, தேவனுடைய சந்தோஷம், God's peace, தேவனுடைய சமாதானம், God's self-control, தேவனுடைய சுய கட்டுப்பாடு, அதுவும் வந்து மகிமை தான். and God's might. ஆண்டவருடைய பலம். Can I tell you? நான் சொல்லட்டுமா? Gifts of the Spirit, ஆவியின் வரங்கள் வந்து ஒரு பகுதி, ஆவியின் கனிகள் இன்னொரு பங்கு, ஆவியின் வரங்கள் இன்னொரு பங்கு, அது குணாதிசயம் இன்னொரு பங்கு. ஆனா நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கட்டி வச்சீங்கன்னா அந்த முழு மகிமை, முழுமை, தேவனுடைய முழுமை, தேவனுடைய முழு கணம், அதுதான் தேவனுடைய மகிமைன்னு அர்த்தம். glory of the Lord means தேவனுடைய மகிமைனா இந்த முழு தேவனுடைய கனம் பாரம். imagine you come and நினைச்சு பாருங்க, நீங்க வந்து என் மடியில உட்காடுறீங்க, என்னால உங்களை தாங்கிக் கொள்ள முடியுமா? imagine you 10 people, ஒரு 10 பேர் வந்து என் மேல உட்காடுறீங்க, அவ்வளவுதான் கதை முடிஞ்சிச்சு. imagine the might. நினைச்சு பாருங்க, வல்லமையான தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், அவர் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறார். நினைச்சு பாருங்க என்ன நடக்கும். You are finished. அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சிச்சு. He rises. அவர் எழும்புறாரு. One is ஒண்ணு doing the ministry by the gifts of the Holy Spirit. ஆவியின் வரத்தினால செய்யப்படுகிற ஊழியம். Listen, everybody listen. எல்லாரும் கவனிங்க, Gifts are very good. வரங்கள் நல்லது, தீர்க்க தரிசனம் நல்லது, Calling is very பேர் சொல்லி கூப்பிடுறது நல்லது, சுகம் வந்து நல்லது. But when a person ஆனா அந்த வரத்துல அந்த அளவு மகிமையில செயல்படும் போது அது வந்து உத்தரவாதம் இல்லை. அவர் பரிசுத்தமா இருக்கிறான்றதுக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லை. is not a guarantee. அது ரொம்ப பொறுமையான ஆளுன்றதுக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லை. ஆமென். ஷலாபுரா மாந்திரியா குத்துரோஷி கிடபடாந்த டபா. ஆனா ஒரு ஆள் வந்து மகிமையினால் நிரம்பி இருக்கும் போது அவருக்கு அன்பு இருக்குது, பொறுமை இருக்குது, வல்லம் இருக்குது, அதுக்கு மகிமை இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. ஒரு ஜிபாரா புரா பாபா பாபந்தரோ கதரந்தர பூபா ரந்தரோ கரபாபா பந்தரோ கரபரி வீர பந்தர. Minister by the gifts, நீங்க வரத்தின் மூலமா ஊழியம் செய்ய முடியும். by the riches. ஆனா தேவனுடைய ஆவியானுடைய நிறைவுனால நீங்க வந்து ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவரே, Huh? Glory means மகிமை என்றால் all of எல்லாம் தேவன் முழுவதும், அவருடைய எல்லா ஐஸ்வர்யம், அவருடைய எல்லா சுபாவம், அவருடைய எல்லா வல்லமை, அவருடைய எல்லா பராக்கிரமம், அவருடைய எல்லா மகத்துவம், அவருடைய எல்லா பிரகாசம். the interesting
இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எல்லாரும் அதை பார்க்க முடியும். ஆமென். அலாசமா தலாரா ஜாந்தலாரா சிக்காத்தரா பந்தராபா கர்த்தருடைய மகிமையை எல்லாரும் சொல்லுங்க. என்னால பார்க்க முடியும். என்னால We all நாம் எல்லாரும் say, சொல்லுங்க. பிசாசு don't tell me lies. என்கிட்ட பொய் சொல்லாத. I can't see the glory. என்னால் மகிமையை பார்க்க முடியாதுன்னு பொய் சொல்லாத. வேதம் சொல்லுகிறது என்னால் முடியும், மகிமையை பார்க்க முடியும், என்னாலே மகிமையை அனுபவிக்க முடியும், என்னாலே மகிமையை அனுபவிக்க முடியும், என்னாலே மகிமையை பிரகாசிக்க முடியும். The time will come when you go, ஒரு நேரம் வரும், நீங்க போகும்போது, when you walk, நீங்க நடக்கும் போதே just place. அந்த இருண்ட இடத்துல நீங்க நடப்பீங்க. When you go into the dark, அந்த இருண்ட இடத்துல நீங்க நடக்கும்போது the light of glory will shine. ஆமென், உங்களுடைய மகிமையின் வெளிச்சம் பிரகாசிக்கும். உரிமை, அது உங்களுடைய சுதந்திரம். Not because you are born, நீங்க அதுக்கு தகுதியா இருக்கிறதுனால அல்ல, நீங்க தேவனுடைய குடும்பத்துல பிறந்தனாலேயே அது நடக்கும். ஆமென். ஷாராமா தீராமாந்தூரா கீதரமாந்தா. நினைச்சு பாருங்க, அப்பா வந்து கோடீஸ்வரனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, பெரிய நிலத்துக்கெல்லாம் அதிபதி, நீங்க அவருடைய மகனா இருக்கீங்க. automatically it belongs. தானே அது உங்களுக்கு தானே சொந்தம். Maybe you are a rowdy, ஒருவேளை இங்க ரவுடியா கூட இருக்கலாம், but still it belongs. ஆனாலும் அந்த சொத்து உங்களுக்கு தான். You are a murderer. நீங்க வந்து கொலைகாரனா இருக்கலாம். You go for 6 months jail. நீங்க 6 மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்பா என்னுடைய சொத்தை குடுன்னு கேட்பீங்க. Seeing the glory of ஆமென். தேவனுடைய மகிமையை பார்ப்பது ஷலபரந்தலபர பாபா 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 மந்தலபர. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது. radiant me. வெளிப்படுத்துவதுன்னா நீங்க போகும்போது உங்களுக்குள்ள இருந்து மகிமை அப்படியே பளீர் 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 பளீர்னு அடிக்கும். Like a flashlight. அது அப்படியே ஃபிளாஷ் லைட் மாதிரி பளீர் பளீர் பளீர்னு அடிக்கும். You may say, Anna, I don't. நீங்க சொல்லுவீங்க, அண்ணா என்னால பார்க்க முடியலன்னு. அது வந்து நீங்க பார்க்க முடியாது, ஆனா பிசாசுனால அதை பார்க்க முடியும். தேவ தூதர்கள் அதை பார்க்க முடியும். மாந்தல ரூபாய் சாந்தடரமஸ். Read that word. அந்த வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் We all. நாம் எல்லாரும் Me too. நானும் தான் நாம் எல்லாரும் நானும் தான் With unveiled face. திறந்த முகமாய். No more screen. இனிமேல் அந்த ஒரு திரைச்சீலை அல்ல, எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையில Unveiled. அது திறக்கப்பட்டுருச்சு. அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டுருச்சு. See the bride. பாருங்க, Bride comes to மணவாட்டி வருது, முக்காடு போட்டுட்டு. நீங்க பார்த்துருக்கீங்களா? husband. ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் பண்ண போறவர் வந்து திறந்து முகத்துல வந்து திரை எடுக்கிறார். அப்படின்னா இந்த பொண்ணு வந்து அந்த ஆளை முன்னாடி பார்த்ததே இல்லைன்றதா அர்த்தம். ஆக்சுவலி அதெல்லாம் பயங்கரமான ஏமாத்து வேலை. Saw him and talked to him. நல்லா பார்த்து 6 மாசம் பேசிட்டு திடீர்னு ஒரு முக்காடை போட்டு கொண்டு வரீங்களே, எப்படி? Then the husband walked. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து விடுறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, இது வரைக்கும் நீ பார்க்கல, நீ உங்க பெற்றோர்கள் நம்புனீங்க, அது இந்திய திருமணத்துல அப்படி நடக்குது. மில்டன்ட்டு கேளுங்க, அப்படித்தான் கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணு. அது ஒரு பெரிய கதை வேணாம். Listen. கவனிங்க. Then everybody will clap their hands. எல்லாரும் கையை தட்டுவாங்க, ஏதோ முதல் தடவை பார்க்குற மாதிரி. When the bridegroom Jesus, மணவாளன் இயேசு, when you got saved, நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல உங்களுடைய மணவாளன் அவர் அந்த திரைச்சீலையை, அந்த முக திரையை நீக்கிவிட்டார். உங்களால் அவரை பார்க்க முடியும். I
I create a desire in you. உங்களுக்குள்ள நான் ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டேன். God will say, நீங்க சொல்லணும், இப்போ எனக்கு தகுதி வந்துருச்சு, நான் மறுபடியும் பிறந்ததே அது why should I have a way? எனக்கு எதுக்குங்க திரைசீல, And the Spirit of God, எனக்கு எதுக்கு முக்காடு? that is liberty. எங்கே கர்த்தருடைய ஆவி இருக்கிறாரோ அங்கே விடுதலை. My veil, என்னுடைய முக முடி, என்னுடைய திரைச்சீலை, என்னுடைய முக்காடு அது விலக்கப்பட்டுருச்சு. read that word. அந்த வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் Unveiled veil, திறந்த முகமாய் கர்த்தருடைய as in a mirror. மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, Spirit, see. அதாவது ஆவி பார்க்கறது, மாம்சம் இல்லை. We see the glory of God. நாம கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோம். See, as I see. நாம் பார்க்கறது போல Now understand another question. His glory is somewhere floating. அந்த மகிமை எங்கேயா மிதக்குதா இல்லை உள்ள இருக்குதா? Not outside. வெளி இல்லையா? Where is God? ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? Not in heaven. பரலோகத்தில் இல்லையா? Is he in heaven or in? அவர் பரலோகத்தில் இருக்கிறாரா இல்லை உள்ள இருக்கிறாரா? It's like a air. அது Air is filling the auditorium. அப்படியே And it's filling you. அது உங்களையும் நிரப்புது, அது இங்க இருக்க மண்டலத்தையும் நிரப்புது. Fills all. அவர் சகலவற்றையும் சகலவற்றாலும் நிரப்புகிறவர். So what happened? அப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க கர்த்தருடைய மகிமையை வெளியே பார்க்க முடியல, உள்ளேயும் கிறிஸ்து, மகிமையான கிறிஸ்து உள்ளேயும் இருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க மறுரூபமாறீங்க, நீங்க மறுரூபமாக்கப்படுறீங்க. அது Shine. பிரகாசிக்க ஆரம்பிக்குது. ஆவியில, ஆத்துமால, Body. சரீரத்துல, அந்த உங்களுடைய உடையில, உங்களுடைய கர்ச்சீஃப்ல, உங்க முழு இடத்துலையும் சூழ்நிலையிலையும் A time comes when you go. நீங்க போகும்போது முழு சூழலும் அப்படியே தேவனுடைய மகிமையினால ஜொலிக்குது. The same. அதே கிறிஸ்துவனுடைய சாயலாகத்தானே என்ன ஆகுது? அது ஒரு பிரயாணம், மகிமையிலிருந்து மகிமைக்கு, மகிமையிலிருந்து மகிமைக்கு, மகிமையிலிருந்து மகிமை. இப்போ இனிமேல் தோல்வியிலிருந்து வெற்றி அல்ல, வெற்றியிலிருந்து தோல்வி கிடையாது. Success. வெற்றியிலிருந்து ஒரு தோல்வி, தோல்வியிலிருந்து வெற்றி கிடையாது. Who is helping us? யாரு நமக்கு உதவி செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு சந்தோஷமா? Read the Bible. வேதத்தை வாசிங்க, Study on the glory of God. தேவனுடைய மகிமையை பற்றி தியானம் பண்ணுங்க. See that glory. அப்புறம் அந்த மகிமை உங்களுக்குள்ள பிரகாசிக்கிறத பாருங்க. Then the Holy Spirit. அப்புறம் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யறாரு. Glory journey. உங்களுடைய மகிமையினுடைய பிரயாணம் துவங்குகிறது. Next word. அடுத்த வசனம், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால நாம் சொல்லுங்க, நான் இப்படிப்பட்ட ஊழியத்தை நான் பெற்றிருக்கிறேன். என்ன ஊழியம்? மகிமை ஊழியம். மகிமையிலிருந்து மகிமையிலிருந்து மகிமை. Urala zalamandala razalamdala rabazandala rabazandala rababababa urazalamdala rabazamandala. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஊழியம் அது தேவனுடைய ஊழியம், அது அது மகிமையின் ஊழியம். We have received
this ministry. இந்த ஊழியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, நாம் இந்த ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். இதனால அல்ல, I didn't. நான் எதை செய்யலையோ அதனாலேயும் இல்லை, இதை செஞ்சேன் இதை செய்யலன்றனால இல்லை, ஆனா இரக்கத்தினாலே. ஆமென். ஷாட்டாலா பராந்தா ஓ ரபாலா ஷாந்தலா ரபா சமாந்தா ரபா. சொல்லுங்க, Because of நீங்க நல்லது செஞ்சதுனால இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? because of God's mercy. ஆண்டவருடைய கிருபை இரக்கத்தினால இருக்கிறீங்களா? Because of that. அதனால தான். Do not. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆமென். ஆண்டவரே, Do not lose heart. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. Don't lose heart. இது சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய தைரியத்தை இழந்துடாதீங்க. நீங்க போறீங்க, நீங்க மகிமையிலிருந்து மகிமைக்கு தான் போக போறீங்க. ஆமென். God has called you for. ஆண்டவர் அவருடைய பிரயாணத்துக்காக உங்களை அழைச்சிருக்கிறார். Don't give up your courage. உங்களுடைய தைரியத்துல நீங்க இழந்துடாதீங்க. छोड़ो तू हिम्मत ना छोड़ो சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோலி போவலது நீவு సోలి పోగలవు నీవు సోలిపోగలవు. Father, I thank you. பிதாவே, நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். பிதாவே, நான் நன்றி I சொல்லுகிறேன். have the hope of glory. எனக்கு மகிமையின் நம்பிக்கை இருக்குது. Christ in me. கிறிஸ்து எனக்குள்ளே, அவர் The hope மகிமையின் நம்பிக்கையாயிருக்கிறார். நான் மகிமையிலிருந்து இன்னொரு மகிமை மண்டலத்துக்குள்ள போகிறேன். இன்னொரு மகிமை அளவுக்குள்ள போறேன். இன்னொரு மகிமை அளவுக்குள்ள போறேன். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். refuse to be discouraged. நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னுடைய தைரியத்தை இழக்க மாட்டேன். My journey. என்னுடைய பிரயாணம் Journey of glory. அது மகிமையின் பிரயாணம். My ministry என்னுடைய ஊழியம் is the ministry of glory. அது மகிமையின் ஊழியம். மகிமையிலிருந்து மகிமைக்கு, மகிமையிலிருந்து இன்னொரு மகிமை மண்டலத்திற்கு. Thank you, Father. நன்றி பிதாவே.